எதுலயும் உங்களால கவனம் செலுத்த முடியலையா? நிறைய விஷயங்களை மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்களா? அதுக்கு காரணம் உங்க மூளை ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நம்மளால எதையும் உருப்படியா போக்கஸ் பண்ண முடியல. ஜப்பானியர்கள் ஏன் இவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க? அவங்க உடம்ப மட்டும் இல்ல, அவங்க மனசையும் ரீசெட் பண்ண ஒரு சீக்ரெட் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் மென்டல் கிளென்சிங். ஒரு அழுக்கு கிளாஸ்ல எவ்வளவுதான் நல்ல ஜூஸை ஊத்தினாலும் அது வீணா தான் போகும். அதே மாதிரி தான் உங்க மூளையும். பழைய கவலைகள், தேவையற்ற கடந்த கால அனுபவத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு போக்கஸ் பண்ணவே முடியாது. அதனால நமக்கு இப்போ தேவைப்படுறது வெறும் மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது, ஒரு சரியான சிஸ்டம். உங்க மூளையை சுத்தம் பண்றதுக்கான வழிமுறை தான் நமக்கு தேவை. அந்த அழுக்கை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வெளியேற்றுறது, அந்த முறைக்கு பேர் தான் ஜாப்பனீஸ் டீடாக்ஸ் டெக்னிக். உங்க சிஸ்டம் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹேங் ஆகி அப்படியே நிற்கும். நம்ம மூளையும் சிஸ்டம் மாதிரியே தான். ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா வேற வேலையை செய்யவே முடியாது. ஜப்பானியர்கள் இதற்காக ஒரு சூப்பர் கலை வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஷோடோ. இது ஒரு வகை கையெழுத்து கலை. ஒரு ஜாப்பனீஸ் மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, எதையும் யோசிக்காம மனசுல இருக்கிறத அப்படியே பேப்பர்ல கொட்டுவாரு. நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும்னா இந்த அன்பர்டன் மைண்ட் புரோட்டோகால் முறையை ஃபாலோ பண்ணுங்க. அன்பர்டன் மைண்ட் புரோட்டோகாலா அப்படின்னா என்ன? உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கும் முறை. உங்க மூளையில இருக்கிற தேவையற்ற டேட்டா குப்பைகளை வெளியேற்றி அதை ஒரு லேசர் மாதிரி கூர்மையாக்குற ஒரு சிஸ்டமேட்டிக் முறை தான் நண்பா இது. இத 3 ஸ்டெப்பா பிரிச்சு செயல்படுத்துறாங்க ஜப்பானியர்கள். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். ஸ்டெப் நம்பர் 1, பிரெயின் டம்ப். இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹேக். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க மூளைக்கு கொடுக்க போற ஒரு ஆயில் சர்வீஸ் மாதிரி. நம்ம மூளை ஒரு ஹார்ட் டிஸ்க் கிடையாது நண்பா, அது ஒரு ரேம் மாதிரி, அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி மாதிரி. அதாவது விஷயங்களை சேமிச்சு வைக்கிறத விட விஷயங்களை ப்ராசஸ் பண்றது தான் இதோடைய முக்கியமான வேலை. ஆனா நாம என்ன பண்றோம்? அவனுக்கு போன் பண்ணணும், அந்த கரண்ட் பில்லை கட்டணும், அவன் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டானே அப்படின்னு எல்லா குப்பையையும் மூளைக்குள்ளேயே போட்டு லாக் பண்ணி வைக்கிறோம். இதனால மூளை ஹேங் ஆகுது. அப்புறம் எப்படி புதுசா ஏதாவது யோசிக்க முடியும்? அதனால நாளைக்கு காலையில நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எந்திரிச்ச உடனே போனை தேடாதீங்க. அதுக்கு பதிலா ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுங்க. இப்போ உங்க மூளைக்குள்ள என்ன ஓடுதோ அப்படியே கொட்டுங்க. இதுல எந்த ஃபில்டரும் வேண்டாம். எனக்கு இந்த வேலை முடிக்க பயமா இருக்கு, இன்னைக்கு அந்த கடன்காரன் வருவானே, மதியம் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, நல்லது கெட்டது கேவலமானது அசிங்கமானதுன்னு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி எழுத பழகுங்க. யோசிக்காம எழுதுங்க. எழுத்து பிழைய பார்க்காதீங்க. எவனாவது படிப்பான்னு பயப்படாதீங்க. உங்க மூளைங்கிற கம்ப்யூட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேக்ரவுண்ட் ஆப்ஸையும் இழுத்து மூடி பேப்பர்ல வைங்க. இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க மூளை ரிலாக்ஸ் ஆகும். அப்பாடா, இதெல்லாம் இனிமே நான் ஞாபகம் வச்சுக்க தேவையே இல்ல, பேப்பர்ல இருக்குது அப்படின்னு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் நிம்மதி அடையும். உங்க ரேம் இப்போ ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வேலையில இறங்குனீங்கன்னா அதுல இருக்கிற வேகம் வேற லெவல்ல இருக்கும். நண்பா, உன் வெற்றியை தடுக்கிறது வெளியில இருக்கிற உலகம் இல்ல, உன் மூளைக்குள்ள நீ போட்டு வச்சிருக்கிற இந்த குப்பை தான். இந்த குப்பைய பேப்பர்ல கொட்டிட்டு சுறுசுறுப்பா உங்க வேலையை ஆரம்பிங்க. அப்புறம் பாருங்க, நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். ஸ்டெப் 2, டிசைட் தி ஃபேட். இப்போ நம்ம கையில ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆனா அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செஞ்சு முடிக்க நீங்க ஒண்ணு ரோபோட் கிடையாது, மனுஷன். அந்த பேப்பர்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தலைவிதி இருக்கு. அந்த விதியை தீர்மானிக்கிறதுக்கு நாம அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்களை 4 செக்ஷனா பிரிக்க போறோம். நம்பர் 1, do it. லிஸ்ட பாருங்க நண்பா. அதுல சில வேலைகள் ரொம்ப ஜுஜுபியா இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இல்லனா 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓகேன்னு மெசேஜ் அனுப்புறது, கரண்ட் பில்ல ஆன்லைன்ல கட்டுறது, இல்லனா ஒரு முக்கியமான ஃபைலை எடுத்து வைக்கிறது. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி வைக்காதீங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன வேலைங்க தான் உங்க மூளையில பெண்டிங்னு உட்கார்ந்து ரத்தத்தை குடிக்கும். சோ கண்ணை மூடிக்கிட்டு இப்பவே முடிச்சிருங்க. செஞ்சு முடிச்ச உடனே அந்த லிஸ்ட்ல ஒரு டிக்க போட்டுட்டு பாருங்க, ஒரு நிம்மதி வரும். அதுதான் வெற்றிக்கான முதல் படி. நம்பர் 2, ஸ்கெடியூல். சில வேலைகள் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், இல்லனா வீட்டை கிளீன் பண்ணணும். இதெல்லாம் இப்பவே செய்ய முடியாது. அதுக்காக இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தா வேலையே ஓடாது. உடனே ஒரு கேலண்டரையோ இல்ல உங்க போன்ல இருக்கிற ரிமைண்டரையோ எடுங்க. வர்ற சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு இதை செய்வேன்னு ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணுங்க. உங்க மூளைக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க, இதை பத்தி இப்ப கவலைப்படாத, சனிக்கிழமை பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்போ அந்த வேலை உங்க மூளையை விட்டு வெளியே போயிடுச்சு. 3வது செக்ஷன், டெலிகேட். இது ரொம்ப முக்கியம் நண்பா. நாம என்ன நினைப்போம்னா எல்லாத்தையும் நானே தான் செய்யணும், அப்பதான் கரெக்டா இருக்கும்னு நினைப்போம். அது ரொம்ப ரொம்ப தப்பு.
நீங்க ஒரு பெரிய லெவல்ல ஜெயிக்கணும்னா உங்களுடைய நேரத்தை நீங்க மதிக்கணும். உங்களால மட்டும்தான் செய்ய முடியுங்கிற வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. மத்தபடி கடையில போய் ஜாமான் வாங்குறத உங்க தம்பி கிட்ட கொடுங்க. ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு எடுத்துக்காம அதுக்கான வேலையை அவங்க கிட்ட ஒப்படைங்க. ஒரு இன்ஜினியர் செய்யற வேலையை நான் செஞ்சா 50,000 ரூபாய் கம்மி ஆகும் அப்படின்னு நினைச்சு நீங்களே எல்லாத்தையும் செய்யாதீங்க. ஒரு ஸ்கில்டான இன்ஜினியர் கிட்ட கொடுங்க. நீங்க கேப்டன் நண்பா, நீங்க தான் வழிகாட்டணும். எல்லா வேலையையும் நீங்களே இழுத்து போட்டு செய்யக்கூடாது. 4வது செக்ஷன் delete. கடைசியா இருக்கக்கூடிய லிஸ்ட் தான் வேஸ்ட் குப்பை. அவன் அன்னைக்கு அப்படி சொன்னானே, அதுக்கு அவனுக்கு பதில் சொல்லணும், சும்மா ஒரு ரீல்ஸ் பார்க்கணும், இதெல்லாம் உங்க லைஃபுக்கு ஒரு பைசா கூட பிரோஜனம் தராத விஷயம். இதெல்லாம் தயவு செஞ்சு அந்த லிஸ்ட்ல இருந்து அடிச்சு விட்டுருங்க. இதை நான் செய்யவே மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இருந்து எதை நீங்க நீக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அதிக நேரம் தரும். நண்பா, இந்த 4 விஷயத்தையும் கரெக்டா பண்ணீங்கன்னா அந்த பேப்பர்ல கடைசியா நீங்க செய்ய வேண்டிய உருப்படியான வேலைகள் ஒரு 3-4 மிச்சமா இருக்கும். இப்போ சொல்லுங்க, அந்த 4 வேலையை உங்களால வெறித்தனமா செஞ்சு முடிக்க முடியுமா முடியாதா? அப்புறம் என்ன, ஆரம்பிங்க. 3வதா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப் ஃப்ளோ ஸ்பிரிண்ட். முன்னாடி பார்த்த 2 ஸ்டெப்ல உங்க மூளையை கிளீன் பண்ணி வேலைகளை ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. ஆனா அந்த வேலையை செய்ய உட்காரும் போது தான் அந்த யமன் வருவான். அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இல்லனா எவனாவது கூப்பிடுவான், உடனே நம்ம ஃபோக்கஸ் செதறிடும். இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட வந்தவன் தான் ஃப்ளோ ஸ்பிரிண்ட். இதோ பாருங்க நண்பா, ஒரு புலியோட வேகம் எப்போ இருக்கும் தெரியுமா? அது ஒரு மான குறி வச்சு ஓடும் போது மட்டும்தான். அந்த நேரத்துல பக்கத்துல புல்லு முளைக்குதா, மரம் இருக்குதான்னு அது பார்க்காது. அதே மாதிரி தான் நீங்களும். இப்போ உங்க லிஸ்ட்ல இருக்கிற அந்த ஒரு முக்கியமான வேலையை மட்டும் கையில எடுங்க. முதல்ல உங்க போனை தூக்கி வேற ரூம்ல போடுங்க, இல்லனா டு நாட் டிஸ்டர்ப் மோட்ல போடுங்க. இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கு டைமர் வைங்க. இந்த 25 நிமிஷம் இருக்குல்ல, இது உங்களுக்கும் உங்க வேலைக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம். இந்த டைம்ல உலகமே அழிஞ்சாலும், பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தாலும், ஏன் உங்க போன்ல உங்க ஆளே மெசேஜ் பண்ணாலும் நீங்க தலையை நிமிர்ந்து பார்க்கவே கூடாது. உங்க முழு கவனமும் உங்க முழு அறிவும் அந்த ஒரு வேலையில மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஃப்ளோ ஸ்டேட். அதாவது அந்த வேலையோட நீங்க ஒன்னா கலந்துடணும். ஆரம்பத்துல 5 நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மனசு அலைப்பாயும். ஆனா அதை அடக்கி இன்னும் கொஞ்ச நேரம் தானே உங்க மனசை நீங்க பழக்கணும். இந்த 25 நிமிஷம் முடிஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க, சும்மா நடங்க. ஆனா அந்த 5 நிமிஷத்துல திரும்பவும் போனை எடுத்து இன்ஸ்டாகிராம்குள்ள போகாதீங்க. ஏன்னா உங்க மூளை இப்போதான் அந்த வேலையில சூடாகி ஒரு ரிதம்க்கு வந்திருக்கும். மறுபடியும் ரீல்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமும் காலி ஆயிடும். இப்படி ஒரு நாளைக்கு 3 இல்ல 4 தடவை தொடர்ச்சியா பண்ணுங்க. நீங்க ஒரு வாரத்துல முடிக்க வேண்டிய வேலையை ஒரே நாள்ல முடிச்சிட்டு கெத்தா உட்காருவீங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சிறு துளி பெருவெள்ளம்னு. அதே மாதிரி தான் இந்த 25 நிமிஷமும் குட்டி குட்டி வெற்றிகள் சேர்ந்து உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். இத ஒரு வாரம் மட்டும் செஞ்சு பாருங்க நண்பா, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நானா இவ்வளவு வேலையை பார்த்தேன் அப்படின்னு. ஏன்னா நீங்க இப்போ சாதாரண மனுஷன் இல்ல, நீங்க ஒரு லேசர் கைடட் மிசைல் மாதிரி மாற போறீங்க. உங்க இலக்கை நீங்க அடிச்சே தீருவீங்க. என்ன நண்பா, நாளைக்கு காலையில டைமர் வைக்க தயாரா இருக்கிறீங்களா? இந்த ஸ்பிரிண்ட்ல நீங்க ஜெயிக்க போறீங்க. சரித்திரம் படைக்க தயாரா? இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 3 ஸ்டெப்ஸும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் தாண்டி உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதை இன்னைக்கு நாம சரி பண்ண போறோம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க நண்பா. உங்க மனசுங்கிறது ஒரு அழகான அமைதியான கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு ஏரி. அந்த தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கோ அவ்வளவு அழகா உங்களால அடியில இருக்கிற மணலையும் மீன்களையும் பார்க்க முடியும். ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? அவன் என்ன திட்டான், எனக்கு காசு இல்ல, எனக்கு பணம் இல்ல, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு தேவையற்ற யோசனையையும் ஒரு பெரிய பாறாங்கல்ல நினைச்சு அந்த ஏரிக்குள்ள வீசி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கல்லு விழும்போதும் அந்த ஏரி கலங்குது, அலை அலையா வருது. இப்போ அந்த தண்ணியை பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, வெறும் அழுக்கு தான் தெரியும். இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற குழப்பம். எப்போ நீங்க அந்த பாறாங்கல்ல எரியறதை நிறுத்திட்டு அமைதியா உட்கார்றீங்களோ அப்போதான் அந்த ஏரி மறுபடியும் கண்ணாடி மாதிரி மாறும். அந்த தெளிவு உங்க மனசுக்கு வந்துட்டா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒரு துல்லியமான அம்பு மாதிரி இலக்கு தாக்கும். நண்பா, உங்களை நீங்க சாதாரண ஆள்னு மட்டும் என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பிரம்மாண்ட எரிமலை தூங்கிக்கிட்டு இருக்குது. அந்த எரிமலைக்குள்ள இருக்கிற நெருப்பு தான் உங்க லட்சியம். ஆனா அந்த நெருப்பை சுத்தி டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற பனிமூட்டம் மூடி இருக்குது. இப்போ அந்த பனியை விலக்கி அந்த எரிமலையை வெடிக்க செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. தினமும் காலையில கண்ணாடி பார்த்து சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். என் மூளை இப்ப லேசர் மாதிரி தெளிவா இருக்கு. இன்னைக்கு நான் செய்ய போற ஒவ்வொரு செயலும் என்ன என் இலக்க நோக்கி ஒரு படி முன்னாடி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுங்க. வாழ்க்கைங்கிறது எவன் கூடயே ஓடுற ரேஸ் கிடையாது நண்பா. இது உன்னுடைய வெற்றிக்காக உனக்காக நீ ஓடக்கூடிய ரேஸ் நண்பா. இது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும், நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வெற்றியை தீர்மானிக்குது நண்பா. உன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற தூரிகையை மட்டும் நீ சரியா பிடிச்சிருந்தா இந்த உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கைய உன்னால உருவாக்க முடியும்.
சரி, இதுக்கெல்லாம் ஒரு பக்கா சொல்யூஷன் சொல்லவா? நெகட்டிவ் நாய்ஸை கட் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் மனிதர்கள், தேவையற்ற வாட்ஸ்அப் குரூப்ஸ், பயத்தை உண்டாக்குற செய்திகள் இதெல்லாம் சைலண்ட் மோட்ல போடுங்க. போனஸ் டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, மைக்ரோவின்ஸ். எடுத்த உடனே எவரெஸ்ட் ஏறணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு 25 நிமிஷம் நான் ஃபோக்கஸ்டா வேலை செஞ்சேன்னா அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு நினைங்க. அந்த சின்ன வெற்றியை கொண்டாடுங்க. அப்புறம் செல்ஃப் லவ், உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. இன்னைக்கு நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. தடைகள் வராமலே இருக்காது. ரோட்ல போறப்போ ஸ்பீட் பிரேக்கர் வர்றது வண்டியை நிப்பாட்ட இல்ல, வண்டியை சேஃபா ஓட்டதான். அதே மாதிரி வாழ்க்கையில வர கஷ்டங்கள் உங்களை வளர்க்க தான் வருது. நீ ஒரு போராளி நண்பா. உன் மேல நீ நம்பிக்கை வை. காலம்ங்கிறது ஒரு மணல் கடிகாரம் மாதிரி ஒவ்வொரு நொடியும் கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு நொடியையும் உங்க கனவுக்காக முதலீடு பண்ணுங்க. இப்போவே ஆரம்பிங்க. இந்த நிமிஷமே உன்னோட புது வாழ்க்கையோட முதல் நிமிஷம். உன் கனவை நினைவாக்குற வரைக்கும் நிக்காத. இந்த உலகம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. செஞ்சு காட்டு. இன்னைக்கு நீ கத்துக்கிட்ட இந்த விஷயத்துல உனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லு. அதை எப்படி இன்னைக்கு உன் லைஃப்ல அப்ளை பண்ண போறேன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ்.